குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஸ்டடி புக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர் பயாசிங். டிரான்சிஸ்டர் பயாசிங் அப்படின்னா டிரான்சிஸ்டரை ஒரு சரியான முறையில் அதுக்கு பேட்டரியோ அல்லது பவர் சப்ளையோ கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் டிரான்சிஸ்டர் பயாசிங். அதாவது ஒரு உண்மையான ஆம்ப்ளிஃபையர் ஆனது அதற்கு கொடுக்கப்படுகின்ற வீக் சிக்னலை வேவ் ஷேப் மாற்றாமல் ஆம்ப்ளிடியூடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் அதாவது டிரான்சிஸ்டர் ஆஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்சிஸ்டரை ஆக்டிவ் ரீஜனில் ஒர்க் பண்ண வச்சா மட்டும்தான் அது சரியான ஒரு ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட்டை டிரான்சிஸ்டரால் கொடுக்க முடியும். இதுதான் பேசிக். இது இப்போ டிரான்சிஸ்டர் என்பது கரண்ட்டையோ அல்லது வோல்டேஜையோ டிரான்சிஸ்டரின் டெர்மினலுக்கு கொடுக்கப்படுகின்ற போது அது தேவையான விகிதத்தில் அதை மாற்றி அமைக்கக்கூடியது தான் டிரான்சிஸ்டருடைய யூசஸ். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஸ்டரை சரியான முறையில் இயக்க வைப்பதற்கு அது ஆக்டிவ் ரீஜனில் செயல்படுற மாதிரி நம்ம அதை வடிவமைக்கணும். அதுக்காக 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ப்ராப்பர் ஜீரோ சிக்னல் கலெக்டர் கரண்ட். ஒரு ஜீரோ சிக்னலில் ப்ராப்பரான ஒரு கலெக்டர் கரண்ட்டை ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் சரியான பேஸ் எமிட்டர் வோல்டேஜை ஏற்படுத்த வேண்டும். பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் மீன்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ். எமிட்டரும் பேஸும் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கணும். ப்ராப்பர் கலெக்டர், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் சரியான கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை ஏற்படுத்த வேண்டும், அதாவது ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இந்த 3 டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம சரியான முறையில் வடிவமைத்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் சிக்னலை டிரான்சிஸ்டர்லேருந்து பெற முடியும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரின் பயாசிங் என்பது இன்புட் சிக்னலானது ஜீரோவாக இருக்கின்ற போது சரியான கலெக்டர் கரண்ட்டையும் சரியான கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜையும் ஏற்படுத்த சர்க்கியூட்டுக்கு பேர் தான் இந்த டிரான்சிஸ்டர் பயாசிங். இந்த முறைக்கு தான் டிரான்சிஸ்டர் பயாசிங். ஸோ டிரான்சிஸ்டர் ஆனது எப்பொழுதும் ஆக்டிவ் ரீஜனில் மட்டுமே செயலாற்ற வேண்டும். பொதுவாக பேஸ் சர்க்கியூட் ஆனது ரெசிஸ்டர்களை கொண்டு ஏற்படுத்தப்படுகிறது. இது ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை எளிதாக தேர்வு செய்ய கியூ பாயிண்ட்ஸை எளிதாக தேர்வு செய்வதற்கு, அதாவது பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் பயாசிங் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் என்பது கரண்ட்டையோ அல்லது வோல்டேஜையோ டிரான்சிஸ்டரின் டெர்மினல்களுக்கு கொடுக்கப்படுகின்ற போது நமக்கு தேவையான விகிதத்தில் மாற்றி அமைப்பது பேர் தான் டிரான்சிஸ்டர் பயாசிங், அதாவது நீட் ஆஃப் பயாசிங். ஸோ டிரான்சிஸ்டர் அதனுடைய ஆக்டிவ் ரீஜனில் செயல்பட செய்வது தான் இந்த பயாசிங்கோட முக்கியமான நோக்கம். ஸோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ் ஆகும் அமைக்க வேண்டும். டிரான்சிஸ்டரை பயாஸ் செய்வதற்கு இன்புட் சர்க்கியூட்டில் ஒரு பேட்டரியும் அவுட்புட் சர்க்கியூட்டில் ஒரு பேட்டரியும் பயன்படுத்தப்படுகிறது. இது 2 வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் ஏ பயாஸ் பேட்டரி, அல்லது அந்த சர்க்கியூட்லேயே அதுக்கான தேவையான பவர் சப்ளை கொடுக்குறாங்க. இதுதான் இந்த 2 மெத்தட். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் பயாசிங், அதாவது நம்ம உருவாக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் லோ காஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பவர் சப்ளையை மட்டும் கொண்டு அதை வடிவமைக்கிறாங்க. ஸோ பவர் சப்ளையை கொண்டு ஒரே ஒரு பவர் சப்ளை வச்சு நம்ம வடிவமைக்கிறோம். அதாவது ப்ராக்டிக்கல் சர்க்கியூட்டில் 2 பேட்டரிகளுக்கு பதிலாக ஒரே ஒரு பேட்டரி மட்டும் அவுட்புட் சர்க்கியூட்டில் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு ஒரே ஒரு பேட்டரியை மட்டும் பயன்படுத்தப்படும் போது ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் ஆகிய இரண்டும் அதே பேட்டரியிலேருந்து பெறப்படுகிறது. இதுதான் பேசிக்காக காஸ்ட் கம்மி பண்ணுறது. பேட்டரியோட காஸ்ட் அதிகமாகிறதுனால பேட்டரி காஸ்ட் கம்மி பண்ணுறது ஒரே இதுலேருந்து, அதாவது ஒரே பேட்டரியிலிருந்து ஃபார்வர்ட் பயாஸும் ரிவர்ஸ் பயாஸும் கொடுக்கப்பட்டு அந்த சிம்பிள் சர்க்கியூட்டாக பண்ணுறோம். ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பயாஸ், கலெக்டர் டு பேஸ் பயாஸ், செல்ஃப் பயாஸ். ஸோ ஃபிக்ஸ்டு பயாஸோட டயக்ராம் பாருங்கள்.
இதான் ஃபிக்ஸ்டு பயாஸோட டயக்ராம். இதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு பயாஸ்னால் என்ன, கலெக்டர் டு பேஸ் பயாஸ்னால் என்ன, செல்ஃப் பயாஸ்னால் என்ன. ஃபிக்ஸ்டு பயாஸ் ஆர் பேஸ் ரெசிஸ்டர் மெத்தட். ஸோ இந்த பேஸில் வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பேஸ் ரெசிஸ்டர் மெத்தட். ஸோ அதோட சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும், எமிட்டர் வந்து காமனாக இருக்குது, கிரவுண்டில் இருக்குது. பேஸுக்கு வந்து பாசிட்டிவும், இதுக்கு பாருங்கள் கலெக்டருக்கு ஒரே பேட்டரியிலேருந்து நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலெக்டர் டு பேஸ் பயாஸ். கலெக்டர் டு பேஸ் பயாஸ் அப்படின்றது வந்து கலெக்டர் ஃபீட்பேக் ரெசிஸ்டர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டர் வந்து ஃபீட்பேக்காக இணைச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து கலெக்டர் டு பேஸ் பயாஸ் சர்க்யூட். ஸோ இது வந்து செல்ஃப் பயாஸ் ஆர் வோல்டேஜ் டிவைடர் ஆர் ப்ளீடர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் R1 R2 ரெண்டு ரெசிஸ்டர் வந்து பேஸுக்கும் எமிட்டருக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இதை பார்த்தீங்கன்னா CE ஆம்ப்ளிஃபையர், காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறோம். ஸோ காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் பயன்படுத்தி பேசிக் சர்க்யூட் மூலம் சரியான பயாசிங் மற்றும் அதிக ஸ்டெபிலிட்டி கிடைக்கப்படுகின்ற வகையில் வந்து R1 R2 ரெசிஸ்டர் வந்து நம்ம ரெண்டு சைட்லையும் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது R1 வந்து கலெக்டர் பேஸ் பகுதியிலையும், R2 ரெசிஸ்டர் வந்து எமிட்டர் பேஸ் பகுதியிலையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் பயாசிங். ஸோ இந்த ஒவ்வொரு பயாசிங் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிரான்சிஸ்டரில் 3 கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷனில் வந்து டிரான்சிஸ்டரானது ஒரு சர்க்யூட்டில் இணைக்கப்படுகின்ற போது அதன் ஒரு டெர்மினலானது இன்புட் ஆகவும், இன்னொரு டெர்மினலானது அவுட்புட் ஆகவும், மீதம் உள்ள 3வது டெர்மினலானது இன்புட் மற்றும் அவுட்புட்டுக்கு இடையில் பொதுவாக இருக்கும். இந்த டெர்மினலானது இன்புட் மற்றும் அவுட்புட்டுக்கு இடையே பொதுவாக உள்ளது என்பதை பொறுத்து டிரான்சிஸ்டர் வந்து கீழ்காணும் வகையில் வரையறுக்கப்படுகிறது. ஒன்று வந்து காமன் எமிட்டர் CE கான்ஃபிகரேஷன். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம், காமன் எமிட்டர் மெத்தட். மூணாவது இருக்கக்கூடாது காமன் கலெக்டர். ஸோ CC கான்ஃபிகரேஷன். இந்த 3 பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். Thanks for watching our channel. Please support our channel. Thank you so much.